நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வெற்றி பெற வேண்டும், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படி சொல்லி நாமே நிதானித்து அறிவோம். இந்த யோசபாத்தோட அனுபவம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. ஹல்லேலூயா. நம்ம அன்பிலீவர்ஸோட we should not be unequally yoked with unbelievers. ஹல்லேலூயா. ஸோ அவங்களோட அந்நிய நுகத்தில் அவங்களோட அவிசுவாசிகளோடு நம்ம பிணைக்க கூடாது. ஸோ நிறைய பேரோட மேரேஜ் இப்படி தான் இருக்கிறது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு அவங்க பிணைக்கப்பட்டு போயிடுறாங்க. அவங்களா லைஃப்பை என்ன பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. யோசபாத்து நல்ல ராஜா, ஒரு தெரிஞ்சே அந்த இஸ்ரவேலின் ராஜாவோட சமாதானமாக இருக்கிறாரு. அவங்க ஏற்கனவே விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களோட போய் யோசபாத் ராஜா மிங்கிலாகிறார். அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான், ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்ற மாட்டான், சர்ச்சுக்கு வரமாட்டான் அப்படின்னு அந்த தெரிஞ்சும் நம்ம அங்கே போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. ஸோ யோசபாத்துக்கு அதான் நடந்தது. ஸோ அதுதான் நிறையா மேரேஜ்லேயும் இது என்ன பண்ணுது, நடக்குது. தெரிஞ்சே போய் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. அவங்க விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, ஆண்டவரோட ஐக்கியத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அங்கே போய் விழுகிறதுனால, அவங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிடுது. நிறைய பேரோட வாழ்க்கை தோல்வியில் முடிகிறது. அங்கே அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் அதான். எப்படியாவது இப்படி போய் நம்ம தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மேரேஜில் தெரியாமல் போய் சிக்கி கொண்டீங்க, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியில் பிணைக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம விலக முடியாது. இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 1 பேதுருல 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், அவிசுவாசியாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸோ பிணைக்கப்பட்டுட்டீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா பேதுரு நல்ல ஒரு போதனையை நம்மளுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்கிறாரு, ஸோ அவங்க திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நீங்கள் மிங்கிள் ஆகிட்டீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் நடங்க. நீங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கள், உண்மையாக இருங்க. நீங்கள் எந்த போதனையும் போதிக்காமல் உங்களோட நடக்கையை பார்த்து அவங்க மனம் திரும்புவாங்க ஒரு நாள் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் புருஷர்களுக்கும். ஸோ புருஷர்கள் அப்படி போய் மாட்டிக்கிட்டீங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு பொண்ணோட போய் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு போங்க. நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுலேருந்து நீங்கள் விலகிடக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது நீங்கள் விலகிடக்கூடாது. நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய நடக்கையை பார்த்து, போதனையின்றி உங்களுடைய நடக்கையை பார்த்து மனைவிகள் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதே தான் 2 பேருக்கும் வைஸ் வர்சா. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி செய்வார். ஸோ அதனால் பிணைக்கப்பட்டவர்கள் இப்படி நடந்து கொண்டு அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள பார்க்கணும். இதுவரை பிணைக்கப்படலை, மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து நடக்கணும். ஸோ அந்த பொண்ணை எனக்கு காமிக்கிறாரு, அந்த பையனை எனக்கு காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆசை இச்சையில் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் தான் காமிக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஸோ ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். we all should be holy, harmless, undefiled and separate from sinners. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும். யாரையும் காயப்படுத்துகிறவர்களாக, கெட்டு போனவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. தீட்டுப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாவிகள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம காணப்படணும். ஓவராலாக பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ அப்படி ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம நடந்தோன்னா, ஸோ யோசபாத்தோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஸோ அவங்களோட நம்ம பிணைக்கப்படாது இருப்போம், அவங்களோட நம்ம மிங்கிள் ஆகாமல் இருப்போம். அவங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருந்து சமாதானமாக இருந்து நம்ம அவர்களை ஆண்டவர்கின்ற ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. சோதர கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோசபாத்துக்கு ஒரு தோல்வி ஆண்டவர் கொடுத்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் பல தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ அந்த தோல்விகள் எதற்காக வருகிறது, ஏன் நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி நாமே நிதானித்து அறிந்தால், அதனால் அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நம்ம திரும்ப கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.